ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதையெனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும், ஜோதிட சான்றோர்களுக்கும், பெரியோர்களுக்கும், மூத்தோர்களுக்கும், ஜோதிட குருமார்களுக்கும், ஜோதிட ஆசான்களுக்கும் மற்றும் மாணவ மாணவியருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய வணக்கங்கள். கடந்த தொடர் பதிவுகளாக புலிப்பாணி ஜோதிடம் என்ற நூலிலிருந்து பாடல்களும் கருத்துக்களும் என்ற வரிசையில் இன்று பாடல் எண் 241 குரு திசையில் பொசிப்பு காலம் என்று சொல்லக்கூடிய ராகு புத்தி சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. வாருங்கள் நண்பர்களே, பாடலுக்குள் செல்வோம். ஆகுமே வியாழ திசை ராகு புத்தி, அருளில்லா மாதமது 28, போகுமே நாளதுவும் 38 வாகுமே வியாதியது பீடிப்பாகும், மனைவியரும் புத்திரரும் மாண்டு போகும், ஏகுமே சத்துருவும் இடைஞ்சலுண்டாம், இதங்கேழு பண்ணி வைக்கும் இம்மையுடன் கேளே என்று பாடலை முடித்துள்ளார். இந்த ராகு திசையில் குருபுத்தி, குரு திசையில் ராகு புத்தி என்பது சில சங்கடங்களை தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இது எந்த லக்கணமாக இருந்தாலும் குரு கேது, இந்த குரு ராகு சம்பந்தப்பட்டவர்கள் தவறானவர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள் அல்லது தவறானவர்களாக மாறுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை தந்து கௌரவத்தை கெடுத்து வருகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் மனைவி புத்திரர்கள் இவர்களால் அவமானங்களையும் சங்கடங்களையும் இழப்புகளையும் நஷ்டங்களையும் நிரந்தர பிரிவினையும் தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் ஓரளவு ஒத்துப்போகிறது. அடுத்து பாடல் எண் 242. இனி குரு திசையை கடந்து சனி திசைக்கு வந்துள்ளோம். சனி திசையில் சனி புத்தி சார்ந்த பலன் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. கேளப்பா சனி திசையில் மார்க்கம் கேளு, கொடியான வருஷம் அது 19 ஆகும். கேளப்பா சனி புத்தி வருஷம் 3, கேடான நாளது 3 ஆகும். பாலப்பா பாவையரும் பலன்தான் காணும், பாங்கான வருஷம் ஒன்றில் சாவதாகும், ஆளப்பா அலைச்சலது மெத்த உண்டாகும், அளவில்லா தன சேதமாகுந்தானே என்று பாடலில் கூறியுள்ளார். இந்த பாடல் எந்த கண்ணோட்டத்தில் எழுதினாரோ தெரியவில்லை. இந்த பாடல் இந்த சனி திசை என்பது எல்லோருக்கும் பாதகத்தையோ சங்கடங்களையோ தருவதில்லை என்பது நடைமுறை அனுபவம். இந்த சனி திசை மாரக பாதக ஸ்தானத்துக்குரிய கிரகங்கள் அல்லாமல் இருக்க பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தந்து விடுகிறது என்பது காண முடிகிறது. இதில் இந்த சனி உச்சம் பெறும் லக்கணமான துலா லக்கணம் என்பது இந்த பூமி உருண்டையில் துலா லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சனி திசை நடக்கும் காலம் ஒரு முத்திரை பதிப்பு பெறும் காலமாகவும் சீரும் சிறப்பும் பெறும் காலமாகவும் அமைந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் இந்த சனி என்பவன் அந்த மனிதனுக்கு தன்னை உணர்த்துகிறானே ஒழிய பாதகத்தை தருவதில்லை என்பது என்னுடைய அனுபவம். கடந்த 25 வருடத்தில் அல்லது கால் நூற்றாண்டு காலத்தில் பெற்ற அனுபவத்தில் பார்க்கும் பொழுது சனி என்பது யோகத்தை தந்து விடுகிறது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது என்பது அடியேனின் தாழ்மையான கருத்து. இதில் பலமான பாதிப்பையும் சங்கடத்தையும் தருகிறது என்று கூறியுள்ளது விருச்சிக லக்கணத்திற்கு மட்டுமே என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. மற்ற லக்கணத்துக்கு ஓரளவு பாதிப்பை தந்தாலுமே கூட செல்வம் செல்வாக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் யோகத்தை தந்து விடுகிறது என்பதே சற்று ஆறுதலான விஷயமும் கூட. அடுத்து பாடல் எண் 243. தானென்ற காரி திசை புதன் புத்தி கேளு, தன்மையுள்ள மாதமது 4 நாளென்ற நாள் அதுவும் 9 நன்றாக அதின் பலனை நவிழ கேளு, மானென்ற மன்னரால் மகிழ்ச்சி உண்டாம்,
மாதர் முதல் பந்துக்களும் மகிழ்ச்சியாகும். வானென்ற ஞானமுடன் யோக மார்க்கம் வளருகின்ற கர்ப்ப முதல் தேச சக்தியாமே என்று பாடலில் கூறியுள்ளார். பொதுவாகவே இரண்டு நட்பு கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் அல்லது ஒருவர் திசையில் ஒருவர் புத்தி, ஒருவர் புத்தியில் ஒருவர் அந்தரம் என்று பார்க்கும் பொழுது யோகத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே வகையில்தான் இந்த பாடலை வலியுறுத்தியுள்ளார். பொதுவாகவே இந்த மிதுனம் கன்னி லக்கணத்துக்காரர்களுக்கு யோகத்தை ஒரு பக்கம் தந்தாலுமே கூட குடும்ப உறவுகளில் கசப்பை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இந்த காலகட்டத்தில் தான் நீண்ட நாட்களுக்கு விடுதலை பெறாமல் அந்த நோயினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வாழக்கூடிய நோய்களை தந்து விடுகிறது. அதே சமயத்தில் உடலில் உள்ளிருந்து உருவாகும் வியாதிகள் சம்பந்தப்பட்ட வாதம், பித்தம், கபம் சார்ந்த நோய்களை இந்த காலகட்டத்தில் அந்த மனிதன் பெறுகிறார் என்பது நடைமுறை அனுபவத்தில் காண முடிகிறது. குறிப்பாக தோல் நோய்கள், மூட்டு வலி சம்பந்தப்பட்ட நோய்கள் இந்த சனி திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் சனி புத்தி சுலபமாக அடையாளம் காணக்கூடியதாக அமைந்து விடுகிறது. ஆக இந்த புதன் திசையில் சனி திசையில் புதன் புத்தி யோகத்தை தந்தாலுமே கூட ஒரு வகை உள்ளுக்குள் மனிதன் வருத்தப்படக்கூடிய அல்லது யோசிக்கக்கூடிய அளவுக்கு உள்ளூர இழப்புகளை தந்து விடுகிறது என்பது அடியேனின் தாழ்மையான கருத்து. அடுத்து சனி திசையில் கேது புத்தி ஆமன்ற சனி திசையில் கேது புத்தி பாடல் எண் 244. ஆமன்ற காரிய திசை கேது புத்தி அருளில்லா மாதமது 13 ஆகும். போமென்ற நாளுதுவும் 9 ஆகும். புகழ்மிக்க அதன் பலனை கேளு. தாமென்ற தலைவலியும் கண்ரோகம் தப்பாது பாண்டுவுடன் தன பொருளும் சேரும். நாமென்ற சத்துருவால் முத்தண்டமுண்டாம். நன்மையுள்ள மாதரால் கர்ப்பமது பாழாம் என்று கூறியுள்ளார். சனி திசை கேது புத்தி என்பது அவ்வளவு சிறப்பாக பாடலிலும் சொல்லப்படவில்லை, நடைமுறையிலும் அது சிறப்பாக அமையவில்லை என்பது அடியனின் கருத்து. இந்த காலகட்டத்தில் தலை சார்ந்த நோய்கள், மனம் சார்ந்த நோய்கள் அல்லது உடலில் மெல்லிய நரம்புகள் சார்ந்த நோய்கள், இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் கழுத்திலிருந்து மேல் தலையில் இருக்கும் நரம்புகள் மற்றும் இரத்த குழாய்கள் சம்பந்தப்பட்ட நோய்களை தலைவலியை தந்து விடுகிறது. இது இந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு இந்த சனியும் கேதுவும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய தசாபுத்தி வரும் காலத்தில், அதுவும் 6ஆம் இடத்தில் அமைய பெற்றோ அல்லது 6ஆம் இடத்துக்குரியவர்களுடைய சாரம் பெற்று தசாபுத்தியை நடத்தும் காலம் மைக்ரேன் தலைவலி என்ற ஒரு தலைவலியை அல்லது ஒரு பக்க தலைவலியை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஆக இந்த பாடலில் சொல்லப்பட்ட தகவல்கள் ஓரளவு எல்லா காலத்திலேயும் எல்லா ஜாதகங்களுக்கும் பொருந்தி போகிறது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே அமைகிறது. அடுத்து பாடல் எண் 245. பாலில்லா காரிய திசை சுக்கிரபுத்தி பாங்கான மாதமது 38. நாளில்லா மங்கையரும் மன மகிழ்ச்சியுண்டாம். நன்றான பெரும் செல்வம் நாள் அதிலே உண்டாம். ஆளில்லா அரசனுடன் அனுதினமும் வாழ்வான். அணைக்கட்டு விரக்கஞ்சருடன் அலங்காரம் உண்டாம். கோளில்லா சத்துரு நோய் இல்லை பாரு. கோணமது செல்வம் குறிப்பான் தானே என்று பாடலில் கூறியுள்ளார். இந்த ஏற்கனவே சொன்னது போல் ஒரு கிரகம் தசாபுத்தியை நடத்தும் காலம் அதற்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம் என்று சொல்லக்கூடிய நட்பு கிரகங்கள் புத்தியாக வரும் பட்சத்தில் நல்ல யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதைத்தான் கூறியுள்ளார். சனி திசையில் சுக்கிர புத்தி மிகப்பெரிய யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் ரிஷப லக்கணத்துக்காரர்களுக்கும் துலா லக்கணத்துக்காரர்களுக்கும் தந்துவிடுகிறது என்று கூறுகிறோம். அது நடைமுறையில் ஒத்துப்போகிறது. அதே சமயத்தில் மற்ற லக்கணத்துக்காரர்களுக்கு ஒரு பக்கம் செல்வத்தை தந்தால் இன்னொரு பக்கம் பாதிப்பை தந்து விடுகிறது. ஒரு பக்கம் செல்வாக்கை தந்தால் இன்னொரு பக்கம்
நோயை தந்து விடுகிறது என்பது காண முடிகிறது. அதே சமயத்தில் இவர்களுக்கு இந்த சனியும் சுக்கிரனும் ஒன்றாக சேர்ந்து அமரும் பட்சத்தில் அது அவர்களுக்கு அந்த ஜாதகர் பிறந்த லக்கணத்திற்கு 6ஆம் இடமாக அமையும் பட்சத்தில் சர்க்கரை நோயை தந்து விடுகிறது, உடலில் பாகங்களை அழுகச் செய்து விடுகிறது என்பதும் ஒரு கசப்பான அனுபவமாகவே பார்க்கப்படுகிறது. சரி, பாருங்கள் நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்குச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இம்மை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே.